ஐயோ என் சொட்ட தெரியுது கைஸ். என்ன பேசுறது? புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, தெளிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சஃபர் ஆகுறோம்னா அண்ணா ஆர்ன் அடிச்சுட்டே போறாங்க. You are the most beautiful girl, most beautiful. திரும்பி சொல்றேன். ஹாய், கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? ரொம்ப நாள் ஆச்சுல லாங் வீடியோ போட்டு. என்ன பண்றேன்னு தெரியல. நானே இப்பெல்லாம் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் பாட்டு வருது. எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? வெல்கம் பேக் டு மை சேனல். இதுக்கு முன்னாடி என் சேனல் பார்த்துருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண வேணாம். இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஓகேவா? வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு கெட் ரெடி வித் மீ தான். நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். அவசரமாக தான் கிளம்புறேன், பட் ஆனாலும் சரி வீடியோ எடுக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. அண்ட் எனக்கும் வந்து பேசணும் போல இருந்துச்சு. அதனால தான் அந்த சைடு இருக்கு பெரிய கண்ணாடி. என்னோட ஹாஸ்டல்ல இருந்து நான் சில ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன்ல, அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் அங்கே வச்சா எனக்கு கரெக்டான லைட்டிங் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் ஒரு குட்டி கண்ணாடி வச்சு நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஆஃபீஸ் போகிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தெரியுமா? கடந்த 2 வருஷம் நான் ஒரு 2 வருஷமா ஒர்க் போயிட்டு இருக்கேன், காலேஜ் படிக்கும் போதுலேருந்து. இப்போ வந்துட்டு ஆஃபீஸ் போகிறன்றதே ரொம்ப ஜாலியாக இருக்கு. போயிட்டு கொலீக்ஸ் எல்லாம் பார்க்கலாம், கொஞ்சம் மைண்ட் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் தெரியுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் பாதி இல்லை, கொஞ்சம் ஆல்ரெடி போட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் வந்துட்டு மூஞ்சி நல்லா தொடச்சிட்டு லிப்பாம் போட்டுக்கணும். லிப்பாம் போட்டுட்டு அதே லிப்பாம் கொஞ்சம் கையில் ஒட்டிட்டு இருக்குல்ல, அதை வந்து கண்ணுக்கு போட்டுட்டு இன்னொரு லிப்ஸ்டிக், ரொம்ப லைட் ஷேட் ஆஃப் லிப்ஸ்டிக் எடுத்து நீங்கள் ஐ ஷேடோவை போட்டுக்கோங்க. நான் அப்படிதான் போடுவேன். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா என்ன மாதிரி லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து கண்மை போடணும். கண்ணு கூசுது. முதல்லலாம் அடிக்கடி போட்டுருப்பேன், ரொம்ப வருஷமா வீட்லயே இருக்கனால இதுக்கான பயன்பாடே இல்லாம இருக்கா. இப்ப போடும்போது கண்ணு கூசுது. அண்ட் எஸ், லாங் வீடியோ வந்து ஒருத்தர் ஏதோ த்ரில்லர் கில்லர் ஸ்டோரி ChatGPT கிட்ட கேட்டு போட சொன்னாரு. ஆனா அதுக்கு எனக்கு சத்தியமா டைம் இல்லை, பட் ஐ டூ. ஒரு நாள் நான் பண்ணுவேன். அடுத்தது வந்து ஜூடியோல இருந்து வாங்கினா ஐலைனர் போட்டுக்கணும். ஐயோ என் சொட்ட தெரியுது கைஸ். இருங்க வரேன், கிளிப்பு போட்டுக்கலாம். கேவலமா தான் இருக்கு. ஓகே, அப்புறம் ஒன்று தெரியுமா? லைஃப் வந்து எப்பவுமே வந்துட்டு ஒரு மாதிரி மிராக்கிள்ஸ் அண்ட் சர்ப்ரைசஸ் கலந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல, அது கரெக்டு தான். ஆனா வந்து அது நல்ல வாக்குல நமக்கு எப்பவுமே நடக்காது. இருங்க ஐலைனர் போட்டு வரேன். இன்னும் கொஞ்சம் திருப்பி வச்சுக்கிட்டா தரேன். அப்புறம் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். யூனோ வாட், இப்போ வந்து நம்ம சஃபர் ஆகுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்ல. அது வந்து பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பர்சன் சோல் எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கான ஒரு ரீசன் இருக்கணும். இப்போ நம்ம சஃபர் ஆகுறோம்னா அண்ணா ஆர்ன் அடிச்சுட்டே போறாங்க. ஓகே, சஃபர் ஆகுறோம்னா அதுக்கு வந்து அவங்க ஒர்த்தா இருக்கணும், கரெக்டா? மேபி அதுக்கு முன்னாடி அவங்க ஒர்த்தா இருந்திருக்கலாம். ஆனா நீங்க சஃபர் ஆகுறீங்கன்னு தெரிஞ்சு அவங்க உங்ககிட்ட வரணுன்ற அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் தே வாண்ட் டு ஹாவ் தட் கில்ட். இல்லை, கில்ட் இருக்கணும், இல்லைனா ரெக்ரெட் இருக்கணும். ஐயோ நம்மள இப்படி கஷ்டப்படுத்திட்டோமே ஒருத்தவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது இல்லவே இல்லைன்னா அது நம்ம சஃபர் ஆகுறதுக்கு, நம்ம வெயிட் பண்றதுக்கான அர்த்தமே இல்லாத மாதிரி இருக்குல்ல. அதை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், பல வருஷத்துக்கு அப்புறமா. நான் வந்து இப்பவே உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, தெளிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் இப்படிதான் சொல்லிட்டு அங்கிட்டு போய் கதறுவேன். ஆனா இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். எவ்ரிஒன் ஷுட் நோ திஸ். நிஜமா சொல்றேன். ஒரு கண்ணுக்கு போட்டு முடிச்சுட்டேன். இன்னைக்கு நான் வந்துட்டு எந்த கோளாறும் பண்ணாம போட்டிருக்கேன். இன்னொரு கண்ணுக்கு போட்டுட்டா. ஐயோ, இப்பதான் சொன்னேன் கோளாறு இல்லாம போடுறேன்னு, பண்ணிட்டேன் கோளாறு. சப்பா, என்னையெல்லாம் தெரியாம பெத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் யூனோ வாட், இப்படிதான் என் வாய் ஐலைனர் போடுறப்ப இருக்குமானா இருக்காது. வீடியோ இருக்கிறன்ற கான்சியஸ்ல இருக்கணும், அதனாலதான் அப்படி வச்சிருக்கேன். இல்லைன்னா கோணிட்டு போயிடும், கஷ்ட கோணத்துல இருக்கும்.
போட்டுட்டேன். ஆனா இது பெருசாவும் இது குட்டியாவும் இருக்கா? இருங்க, இதை போய் இன்னொரு கோட்டிங் கொடுத்துருக்காரு. கடவுளே! Can you see this? நான் சொல்லல ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவேன்னு. ஓ, கையங்காலைய வச்சுட்டு சும்மாவே இருக்காதுப்பா இந்த புள்ள. சீ, ஒழுங்கா அப்படியே விட்டு இருந்திருக்கலாம். தேவையில்லாத வேலை பண்ணி இப்ப பாருங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. இந்த கண்ணு வந்து குட்டியா இருக்குன்னு இந்த கண்ணு பெருசா இருக்குன்னு இதை பெருசு பண்ண போவோம். அப்புறம் இது பெருசாயிடுச்சுன்னு இதை பெருசு பண்ணி கண்ணு ஃபுல்லா போயிடும். எஸ், போட்டுட்டோம். கீழே போடணும். எனக்கு கீழே போடுற ஹேபிட் இங்க இருக்கு. இந்த இடத்துல போடுற ஹேபிட் இருக்கு. அது கொஞ்ச நேரம் காமிச்சு போலாம். அது வரைக்கும் நம்ம கிளம்புவோம். வேற பண்ணுவோம். வேற என்னன்னா லிப் லைனர். நான் ஏன் லிப் லைனர் யூஸ் பண்றேன்னா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு எனக்கு ஒயிட்டா இருக்கும் லைட்டா. அது ஏன் இருக்குன்னா, எனக்கு வந்துட்டு ஹீட் பபிள்ஸ் வந்துச்சு கொஞ்சம், ஒரு 1 இயரே இருக்கும். அது வந்துட்டு அப்படியே தழும்பாயிடுச்சு, ஒயிட் கலர் ஆயிடுச்சு. அதை மறைக்கிறதுக்காக தான் இது போட்டுட்டு இருக்கேன். அது போட்டா கொஞ்சம் மறைக்கிற மாதிரி இருக்கும். யூனோ, அப்புறம் நான் ஒரு 1 வீக்கா ஹாஸ்டல்ல இருக்கேன். எப்படி இருக்கு தெரியுமா என் ஹாஸ்டல்? ரொம்ப கொடூரமா இருக்கு ஹாஸ்டல் வாழ்க்கை. என்ன ஆட்டம் ஆடினடா நீ, அப்படிதான் இருக்கு. பிகாஸ் பெங்களூர்ல வந்து 2 BHKல வந்து ஒரு ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு ஜாலியா இருந்தேன். ஆனா அங்க இருக்கிற ஐ மீன் நான் கொஞ்சம் அவுட்டர் ஆஃப் பெங்களூர்ல தான் இருந்தேன். ஆனா அங்க இருந்த ரெண்ட் வந்துட்டு 2 BHK கிடைச்சது எனக்கு. இங்க வந்து எனக்கு அதுக்கு ஒரு காட்டு கூட கிடைக்கல. அது கொஞ்சம் வருத்தம் தான். பட் ஆனா அதுக்கேத்த மாதிரி அம்யூனிட்டிஸ் இருக்கானா இல்ல, அது கஷ்டமா, என்னதுமா அதான் கஷ்டமா இருக்கு. ஃபுட்டும் வந்து ஓகேன்னு சொல்ற அளவுக்கு கூட இல்லை. நான் ஃபுட்டை குறை சொல்லக்கூடாதுன்றதுக்காக எதுவும் இருக்கேன். பட் ஆனா கஷ்டமா தான் இருக்கு. லிப் லைனர் போட்ட மாதிரியே தெரியல. அதான் எனக்கு வேணும். அடுத்தது லிப்ஸ்டிக். இது என்ன ஷேடுன்னா எனக்கு தெரியல. முதல்ல இதுக்கு எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சுதா முடியலையானே எனக்கு தெரியல. பல வருஷம் ஆகிடுச்சு வாங்கி. அவ்வளவுதான், டேப் பண்ணா போதும். நிறைய இருக்கணும்னு கிடையாது. இந்த மாதிரி இருந்தாலும் கியூட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து சும்மா லைட்டா போட்டுக்கலாம். பிம்பிள் வருது தெரியுதா? இங்க எல்லாம் கஷ்டமா இருக்கு. அவ்வளவுதான். இத வந்து இப்ப டேப் 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 டேப். இப்ப மசா போதும். இதுதான் நல்லா இருக்கு. இது மிச்சம் இருக்குல்ல, இது என்ன பண்ணிடணும்னா முடிஞ்சது. blush. and you know what, நீங்க வந்து உங்களை ரொம்ப கியூட்டா அழகா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்கன்னு நீங்களா, அந்த டேவே வந்து உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கும். கேர்ள்ஸ், மேக் யுவர் செல்ஃப் groomed. சரியா? கிராமர் தப்பு பண்ணிட்டனும். குரூம்னு வருமோ தெரியலங்க, எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு நீங்க அழகாக்கிக்கோங்க. அதுதான் கோர் கான்செப்ட். ஓகே, நமக்கு நம்ம அழகா இருந்தோம்னா போதும். ஒரு சில இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்துட்டு அது பசங்க பொண்ணுங்கன்ட்டு இல்ல, எல்லாத்துக்குமே ஒரு இன்செக்யூரிட்டி வரும். கண்ணாடியில பார்க்கும்போது சீ நீயா அப்படி இருக்கும். எனக்குலாம் நிறைய தடவை ஃபீல் ஆயிருக்கு. ரொம்ப நிறைய தடவை எனக்கு அது ஃபீல் ஆயிருக்கு. சீ அப்படி ஃபீல் ஆயிருக்கு. பட் ஆனா அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இப்ப வரைக்கும் நான் அதுல சஃபர் ஆயிட்டு இருக்கேன். எனக்கு சம்டைம்ஸ் இல்லை, எனக்கு ஒரு தடவையும் கண்ணாடி பார்க்கும்போது நீலாம் ஒர்த்தே கிடையாது அப்படி தோணும். நம்மள அப்படி ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. பட் அது அப்படி கிடையாது. நீங்களே ஓவர் கம் பண்ணி வாங்க. யூ ஆர் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள், யூ ஆர் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பாய். சரியா? உங்களுக்கு நீங்க தான் அழகு அப்படி நினைச்சுக்கோங்க. அண்ட் தட் இஸ் ட்ரூ. தெரியுமா? இது அழகு கிடையாது. இங்க இருக்கோல அதுதான் அழகு. சினிமால எல்லாரும் மாதிரி இருக்கும். பட் தட் இஸ் த ரியாலிட்டி. யாரையுமே நீ கஷ்டப்படுத்தலையா, யாரையுமே நீ ஏமாத்தலையா, யாருக்குமே நம்பிக்கை துரோகம் பண்ணலையா, then you are the most beautiful soul in the world. ஓகேவா? அவ்வளவுதான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
என்னால அதை ஃபாலோ பண்ண முடியல, அப்பப்போ கஷ்டமா இருக்கு. பட் உங்களால முடிஞ்சதுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. நான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்றேன். அடுத்து என்ன பண்ணுன்னா, என்ன பண்ணணும், கண்மை கீழே போடணும். நான் வந்துச்சு ஐலைனர். இது வேற இப்படி இருக்கா, இப்படி இப்படி கழட்டுறேன், இப்படி இப்படி கழட்டுறதுக்கு ஒரு நாள் என் மேல கொட்ட போகுது. இது கொட்டாது, தீந்து போச்சு. பிடிச்சது பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. ஹாப்பியா கூட இருக்க வேணாம், நிம்மதியா இருங்க. சந்தோஷம் ஆடம்பரம், நிம்மதி அத்தியாவசியம். புரியுதா? புரியும் நினைக்கிறேன். இந்த பாட்டு வேற மண்டபம் ஓடிட்டு இருக்குது, லிரிக்கான தெரிய மாட்டேங்குது. அண்ட் யூ நோ வாட், நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு காலையில இருங்க, இது போட்டு வந்து சொல்றேன், பயமாக்குது. அப்புறம் இதை எடுத்து பச்சப்பி நீங்க வச்சுக்கணும். இது நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் நான் ஏன் பண்றேன்ட்டு. குட்டி வயசுலேருந்து பண்ணிட்டு இருக்கேன். கேட்டா நான் சொல்லணும்னு சொன்னேன்ல, என்ன தெரியுமா, நான் வந்து இன்னைக்கு காலையில சாப்பிட்டேன், பசிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து நான் நினைச்சிருந்தா வந்து என்னால சாப்பிட முடியல, அதை வந்து நான் டஸ்ட்பின்ல போட்டிருக்கலாம். ஆனா இங்க வந்து நான் ஹாஸ்டல்ல இருக்கேன்ல, அங்க வந்து ஒரு டாக் இருக்கு. அவனை வீட்டுலதான் வளர்த்திருக்காங்க, ஓகேவா. புசு புசுன்னு இருக்கு, அந்த ப்ரீட் பேர்லாம் எனக்கு தெரியல. புசு புசுன்னு இருக்கு முடியெல்லாம். அப்பனா அது வீட்டுல வளர்த்துற டாக் தானே, காசு போட்டு தானே வாங்கணும். அவனை கொண்டு வந்து ரோட்ல விட்டுட்டு போயிருக்காங்க தெரியுமா. அது எவ்வளோ முன்னாடி விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல. அவனை பார்க்கவே கஷ்டமா இருக்கும். யார் போனாலும் பின்னாடி வருவான் ஃபுட்டுக்கு. எனக்கு சொல்லும் போதே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. பட் ஆனா ப்ளீஸ் கைஸ், அப்படியெல்லாம் விடாதீங்க. உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா அப்படி விடுவீங்களா? எனக்கு கிட்ஸ் பெருசா பிடிக்கும் அது. பட் ஆனா உங்க வீட்டுல வந்து குழந்தைங்களா இருந்துச்சுன்னா அப்படி ரோட்ல விட்டுருவீங்களா, அவனை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டமா இருந்தது பாக்குறக்க. அப்புறம் வந்து நான் அந்த சாப்பாடு கொண்டு போய் அவனுக்கு வச்சுட்டு வந்தேன். அவன் சாப்பிட்டான், அழகா இருந்தது பாக்குறதுக்கு. பக்கத்துலயே ஒரு பூனைக்குட்டி வேற மியா மியான்னு கத்திட்டு இருந்துச்சு, அவன்கிட்ட போறதுக்கு பயந்துட்டு. அப்புறம் அவனுக்கும் கொஞ்சம் வச்சுட்டு வந்தேன். ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா இருந்தது காலையிலேயே. ஆனா அது தப்பு, ப்ளீஸ் டோன்ட் டூ. இப்படிலாம் டாக்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரீட்ல விட்டுட்டு போகாதீங்க. அவனுக்கு அவன் வந்து இப்ப சர்வே பண்ண கத்துக்கிட்டான், ஓகேவா. ஆனா வந்து அவன் வந்த புதுசுல ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அவங்கலாம் அவனை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பாங்க, சேர்த்துக்கவே மாட்டாங்கல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அது பார்க்கும்போது. அப்படி பண்ணாதீங்க சரியா. நம்மளும் நம்மளை கொண்டு போய் அப்படி விட்டா எப்படி இருக்கும். நம்மளாவது பேசுவோம், அவங்கனால பேசக்கூட முடியாது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அவனுக்கு. அதனால அப்படிலாம் பண்ணாதீங்க, ஓகேவா. நான் சொன்னேன் எப்படியும் யாரும் கேட்க மாட்டீங்க. பட் ஆனா ட்ரை பண்ணுங்க. உங்க வீட்டுல இருக்கிற ஒரு உயிர் தானே அது. நம்ம வந்து ஒருத்தவங்களோட எப்படி சொல்றது, நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துதான் அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும், அவங்க உயிர் போற வரைக்கும் நம்ம தான் பாத்துக்கணும். அவங்களுக்கு என்ன வாயா இருக்கு சொல்லி என்னை கொண்டு போய் விடாதீங்க, இல்லைன்னா என்னை இங்க இருந்து கொண்டு வந்து விட்டாங்க கூட்டிட்டு போய் விடுங்க, இல்லைன்னா பசிக்குதுன்னு கூட அவங்களுக்கு எல்லாம் சொல்ல தெரியாதுல்ல. கஷ்டமா இருந்தது அதை பார்க்கும்போது. ஆனா நான் ஃபுட் வச்சது வந்து எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, என்ன வந்துச்சு, இந்த கண்மை இருக்கு இல்லையா, அதை எடுத்து திருப்பியும் போடணும். ஏன்னா அது கொஞ்சம் அழிஞ்சு போச்சு. அப்புறம் நான் வந்து கரெக்டா பேசுறேனா இல்ல இந்த மாதிரி ஃப்ளோல தான் பேசணுமான்னா எனக்கு தெரியல. ஆனா வந்து எனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ அதை நான் பேசுறேன். ஐ ஹோப் மை சப்ஸ்கிரைபர்ஸ் வில் அக்செப்ட் மீ. அக்செப்ட் பண்ணிப்பீங்கல்ல? ஆமா, நான் கமெண்ட் பண்ணணும். ஆமா, நாங்க அக்செப்ட் பண்ணி போனோம், புரியுதா? ஓகே, போட்டுட்டு வரேன். போட்டு முடிச்சாச்சு. அப்புறம் இருங்க, என்னடா இது, கத்துக்கிட்ட மொத்த வித்தே இறக்கலாம்னா அதை காணோம். இது போட்டுக்கணும், இது பேரு மஸ்காரா. இந்த பாட்டு வேற லைனும் தெரிய மாட்டேங்குது. நான் பாட்டுல கேட்க மாட்டேன், ஏதாவது ரீல்ஸ்ல பாத்து வச்சிடறேன். இப்ப லைன் மறந்து போயிடுது. அது ஒரு லைன், அது ஒரு வேர்டு, என்னையா சாமி, அது மட்டும் ஓடிட்டு இருக்கு. ஆட்டால பொம்மை கேட்டுப்போம்.
எனக்கு இது கரெக்டா போட தெரியாது, இது பேட்ச் பேட்சா இருக்குது, பட் இட்ஸ் ஓகே. நம்ம போட தெரிஞ்ச மாதிரி போட்டு நம்மள அழகுபடுத்திக்கலாம், பிரச்சனை இல்லை, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அண்ட் எஸ் டன். கீழே போடணும் இங்க, அதுக்கு இது காஞ்சதுக்கு அப்புறம் கீழே போடலாம். இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் லூசர் போட முடியாது, ஆஃபீஸ் போறேன். ஆஃபீஸ் போல ஃபீல்டுக்கு போறேன், ஃபீல்ட் ஒர்க் இருக்கு கொஞ்சம் இன்னைக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, அம்மே எனக்கு முடி கொஞ்சம் வளர்ந்துருச்சு தெரியுதா, இவ்வளோ வெட்டிருந்தேன். இப்படி எடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க போட்டுக்கலாம், இப்படி போட்டுக்கலாம். ஐயோ என்ன ரொம்ப பச்சை பச்சையாச்சு, பிங்க் கலர்ல தெரியுது. இப்படி நல்லா இல்லையோ? இப்படி யூஸ்வலா பாட்டு கேட்பேன். நான் பாட்டு கேட்குற ஆள் கிடையாது, ஆனா என்னோட பிளேலிஸ்ட்ல வந்து ஒரு 5 பாட்டு இருக்குது. அந்த 5 பாட்டை லூப்ல போட்டு கேட்பேன், ஏன்னே தெரியல. அது எல்லாமே கொஞ்சம் சோக பாட்டா தான் இருக்கும், அதனால நான் கேட்பேன். காலையிலேயே எப்படி டிப்ரெஸ் ஆகணும்னு என்கிட்ட கத்துக்கலாம். காலையிலேயே இந்த மாதிரி கிளம்பும்போது சோக பாட்டு கேட்டிங்கன்னா தன்னை பாட்டுல அழுகு வரும், கண்மையெல்லாம் கலைஞ்சு போகும். 1 மணி நேரம் உட்காந்து திருப்பியும் கெட் ரெடி பண்ணி போட்டுக்கலாம். தயவு செஞ்சு டிப்ரெஷன் மட்டும் யாரும் ஹேர் கட் பண்ணாதீங்க மக்களே. அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருக்கும், அழகா இருக்கும். அது வளர வளர என்ன ஒண்ணுன்னா, இங்க இருக்குமா அப்ப அது அழகா இருக்கும், இங்க போயிடுச்சா இப்ப இது அழகா இருக்காது, இது பிடிச்ச வேற இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கணும் நம்ம. கிளம்பியாச்சு. அழகு புள்ளி நீங்க எல்லாருமே அழகு புள்ளதான் கைஸ், அழகு புள்ள அழகு பையன் எல்லாருமே அழகுதான். ஓகே we are done. அந்த இதை வச்சுட்டு ரெடியா மசா? கீழையும் போட்டாச்சு, மேலையும் போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு, ரெடி ஆகியாச்சு. கொஞ்சமா இப்போ எனக்கு ஒரு சஜஷன் கொடுங்க சரியா? இருங்க இது தூக்கிட்டு வரேன். ஐயோ இப்போ இந்த ஷேட் இருக்குல்ல, இந்த ஷேட் எனக்கு நல்லா இருக்கா? இப்போ இன்னொன்னு போட்டு வரேன், அது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இது நல்லா இருக்கா? இப்போ போட்டுட்டேன், எது நல்லா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அதுவே ஃபாலோ பண்றேன். ஷால் எடுத்துட்டு வரேன். இந்த மாதிரி ஆஃபீஸ்லாம் வந்தாதான் சூடிதார் போடுறேன், இல்லைன்னா வீட்டுக்கு போனா போடுவேன். வீட்டுக்கு போனா பெருசா நான் வெளியே போக மாட்டேன், எனக்கு வெளியே போகவே பிடிக்காது, அதனால வந்து போடவே மாட்டேன். ஐயோ மைக்கு, எங்க மைக் கழட்டிக்கலாம். ஒண்ணு தெரியுமா, எனக்கு வந்துட்டு ஷால் இப்படி போட பிடிக்கும். அப்புறம் வந்து முதல்ல எனக்கு ஷால் போடவே பிடிக்காது, ஆனா ஐயா முதல்ல ஷால் போடவே பிடிக்காது. ஆனா இப்பெல்லாம் வந்துட்டு ஒரு சில ட்ரெஸ்க்கு ஷால் போட்டாதான் அழகா, ஒரு சில ட்ரெஸ்க்கு ஷால் போட்டாதான் அழகா இருக்குன்னா போட்டுக்கதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் இப்படி போடவும் பிடிக்கும். அவ்வளவுதான், ரெடி ஆயிட்டேன், போயிட்டுட்டா பை பாய். அவ்வளவுதான் மக்களே, நான் கிளம்பிட்டேன். நான் வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு வரேன். எல்லாரும் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா பத்திரமா போங்க, வீட்டில் இருந்தாலும் பார்த்து பத்திரமா இருங்க, ஓகேவா? பாய் பாய். என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணணும் சரியா? என்ன ஜூமில் வந்து பயமுடுத்துறேன்னு நினைக்காதீங்க, தெரியாமட்டேன், சாரி. பை பை. என்ன தெரியுமா, யாராவது கவனிச்சிங்களா, நான் பொட்டு வைக்கல. நான் வந்து மற்ற ட்ரெஸ்க்குலாம் வைக்க மாட்டேன், ஆனால் சம்டைம்ஸ் சுடிதாருக்கு பொட்டு வச்சாதானே அழகா இருக்கும், இது மறந்துட்டேன். ஐயோ கட்டாந்துச்சு. நான் எப்பவுமே இந்த பொட்டு தான் வச்சுப்பேன் தெரியுமா, எனக்கு இந்த பொட்டு மட்டும் தான் பிடிக்கும். எவ்வளோ கிராண்டா ட்ரெஸ் போட்டாலும் எனக்கு இந்த பொட்டு வச்சுக்க பிடிக்கும். என்ன அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு எப்பவுமே சந்தனம் வச்சுக்கிற பழக்கம் இருக்கு, அது வந்து எடுத்துட்டு வர மறந்துட்டேன். பட் அதனால பொட்டு மட்டும் தான் வைக்கணும். பொட்டு மட்டும் வச்சா எனக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்கும், பட் இட்ஸ் ஓகே. ஆனா பொட்டு வைக்கலன்னா நமக்கு மனசு கேட்காது, அப்புறம் எப்பயாவது நோட் பண்ண ஃபீல் போயிட்டுன்னா கஷ்டமா இருக்கும்.
போயிட்டு வரட்டா? அழகா இருக்கேனா? அந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு பிடிக்கல, அதனால நான் இந்த ஹேர் ஸ்டைல் வச்சுக்குவேன். ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை, அதுலேருந்து நேர் மட்டும் கொஞ்சம் மாற்றி எடுத்திருக்கேன். ஐம் கெட்டிங் அ கால் கைஸ், அவ்வளோதான்.